சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஆதரவாளர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் மதர். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு, அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஞானசேகரன் குற்றவாளின்னு ஏற்கனவே அறிவிச்சாச்சு. 30 ஆண்டுகளுக்கும் குறைவில்லாம ஆயுள் தண்டனை, இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு தண்டனை கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 செக்ஷன் வந்து கன்விக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுல 10ல வந்து ரொம்ப விகரசான கன்விக்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய் அபராதத்தை வந்து ஞானசேகரனுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த 90,000 பணத்தையும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை வந்து நீதிபதி அவர்கள் வந்து உத்தரவா போட்டிருக்காங்க. ஞானசேகரனை எப்படி வந்து போலீஸ் கைது பண்ணாங்க, அவருடைய உண்மை பின்னணி என்ன, இதற்கு முன்னாடியே அவன் என்னென்ன குற்றங்கள் எல்லாம் பண்ணியிருக்கான், அந்த பின்னணி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? இந்த தீர்ப்பை பற்றி உங்க பார்வை என்ன சார்? இப்போ ஆரம்பத்துல இந்த கேஸ வந்து கைதி முதல் தீர்ப்பு வரைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தா, டிசம்பர் 23ஆம் தேதி ஒரு சம்பவம் நடக்குது. அது யாருக்குமே தெரியாது. 24ஆம் தேதி யாருக்கும் தெரியாது. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், பப்ளிக்கு தெரியாது. பட் 24ஆம் தேதி தான் போலீஸ்க்கு தெரியும். பட் என்னன்னு கேட்டா, பப்ளிக்ல இந்த விஷயம் நடக்கல. ஒரு பெரிய வளாக கேம்பஸ்க்குள்ள நடக்குது. அந்த கேம்பஸ்ன்றது வந்து, அந்த கேம்பஸ்க்கு வந்து ஒரு 6ல இருந்து 8 வழித்தடங்கள் இருக்கு. சென்னையோட மையப்பகுதியில இருக்கு. ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு கவர்னர் மாளிகை இருக்கு. இந்த பக்கம் ஒரு காந்தி மண்டபம் இருக்கு. இங்க ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. இந்த பக்கம் ஒரு CLRI இருக்கு. அந்த பக்கம் ஒரு IIT இருக்கு. இந்த பக்கம் ஒரு MEMD இருக்கு. அதாவது ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஐவேஸ் டிபார்ட்மெண்ட். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நூலகம் இருக்கு. அதுக்கு பக்கத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் இருக்கு. அப்படின்னும் போது இதுக்கு நடுவுல ஒரு வளாகம் இருக்கு. இந்த மாதிரி ரோட்ல பப்ளிக்ல இந்த சம்பவம் எங்கேயோ ரோட்லயோ இல்ல ஒரு பாலத்துக்கு கீழேயோ நடக்கல. ஒரு கேம்பஸ்க்குள்ள. அந்த கேம்பஸ்ன்றது வந்து பல்லாயிரம் பேர் படிக்கிறது. அந்த கேம்பஸோட வளாகம் அப்பப்ப மாற்றி அமைச்சுப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடி பாத்தீங்கன்னா கேண்டீன் இங்க இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கேண்டீன் இந்த இடத்துல இருக்கும். அது மாணவர்களுக்காகவும் மாணவர்களுக்கு ஏற்பட வசதிகளுக்காகவும் ஒரு ஹாஸ்டல் இங்க இருக்கும், தங்கு விடுதி இங்க இருக்கும். அந்த தங்கு விடுதி பக்கத்துல ஒரு 3 கேண்டீன் இருக்கும். இந்த கேண்டீன்ல சில ஃபுட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும், இந்த கேண்டீன்ல கொஞ்சம் ஃபுட்டு நல்லா இருக்கும். எல்லாமே ஒரே ஃபுட்டா இருந்தாலும் என்னோட கொலிக்கு வந்து என் கிளாஸ்மேட் வந்து அந்த ஹாஸ்டல்ல இருப்பாங்க. அப்போ வா, நீங்க எங்க கேண்டீனுக்கு வா, நம்ம சாப்பிட்டு போலான்னு சொல்லிட்டு இப்படி வந்து எல்லாரும் வந்து கேங்கா வருவாங்க. ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு அவங்களோட நைட்டு, இப்போ இரவு 23ஆம் தேதி இரவு ஒரு உணவு விடுதிக்கு போறாங்க. அங்க உள்ள கேண்டீனுக்கு போறாங்க, மெஸ் தானே போறாங்க. எல்லாம் சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே எல்லாம் கை கழுவிட்டு உடனே ஜெயின் ராபர்ட் மாதிரி நேர ரூம்குள்ள போயிட முடியாதுல்ல. கேஷுவலா வந்து எல்லாரும் பேசுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவாங்க. அதுல அண்ணா பல்கலைக்கழகம் எல்லாருக்கும் எல்லாம் வந்து குழந்தைகள் இல்லை, எல்லாமே படிச்சுட்டு கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு தான், இது பள்ளி படிப்பை முடிச்சுட்டு தான் கல்லூரிக்கு வராங்க. அப்படின்னும் போது ஓரளவுக்கு மெச்சூர்னஸ் இருக்கனாலதான், அது நல்ல மார்க் எடுக்கிறவங்க அண்ணா யூனிவர்சிட்டி கனவுன்றதே பல பேர் கனவா இருக்குல்ல. அண்ணா யூனிவர்சிட்டின்றதே ஒரு கனவு. அதுலயே சீட்டு கிடைச்சு வராங்கன்னும் போது அப்ப அவங்க மெச்சூர்டா படிச்சுட்டு படிப்புல கல்வி அறிவு, போதுமான கல்வி அறிவுன்னா அங்க வராங்க. அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஆண் பெண் இருக்கும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நட்பு வட்டாரங்கள் அப்படி இருக்கும். அப்போ பெரும்பாலும் ஆண் நண்பர்கள் இருப்பாங்க, சில பேருக்கு காதலர்களா கூட இருப்பாங்க. அது எல்லாரையுமே அப்படி சொல்லிட முடியாது. சில பேர் பெண் நண்பர்கள் இருப்பாங்க. எதுவுமே இல்லாதவங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாம ஹாய் அலோன்ட்டு பக்கத்து ரூம்ல இருக்கவங்க திரும்பிட்டுலாம் இருக்க முடியாது. வருவாங்க, எல்லாம் சாப்பிட்டு போகும்போது அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் நண்பர் கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்ததாகவும், அது காதலானா அதுக்குள்ள நம்ம போக விரும்பல. இந்த கேஸுக்குள்ளே அதுக்குள்ள நம்ம அந்த டாபிக் கிடையாது. பட் 2 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு நபர் வராரு. இரவு வராரு. ஒரு இரவு நள்ளிரவு ஒரு 7:30 மணி 8 மணி இருக்கும். அவங்க டின்னர் சாப்பிட்டு, அந்த டைம் தானே டின்னர்ன்றது முடிச்சுட்டு அவங்க போகும்போது ஏதோ ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு நண்பர்களா இருந்தா எப்படி சகஜமா உட்காந்து பேசுறது ஒண்ணு இருக்கும், காதலர்களா இருந்தா இன்னும் இணக்கமா உட்காந்து பேசுறது ஒரு இணக்கமான இடத்துல இருக்கும். ஒரு அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல எல்லா இடத்துலயும் ஒரு 1000 கேமரா இருந்தாலும் அந்த 1000 கேமரால எத்தனை கேமரா ஒர்க் ஆச்சு, எத்தனை கேமரா ஒர்க் ஆகலன்றது காவல்துறைக்கும் அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும்தான் அது தெரியும். பட் இந்த 7-8 கதவுலையும் என்ட்ரன்ஸ்லயும், ஒவ்வொரு என்ட்ரன்ஸ்லயும் இந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். ஆமா, செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். கடந்த ஒரு 2013-14 காலகட்டத்திலாம் அப்ப பகுதியில் இருக்கவங்க வாக்கிங்லாம் போறதுக்கு, பைக் உள்ள போறதுக்கு கூட அதுல ஸ்டிக்கர் வேணும். அப்ப யாரு பைக் போனோம்னா எங்க போறீங்கன்னு கேட்டுதான் அனுப்புவாங்க. பட் நடந்து போறவங்கள கேட்க மாட்டாங்க. பட் மூஞ்சிகள் ஃபேஸ் ரிஜிஸ்டர்னு ஒண்ணு இருக்கு, பரிச்சயமான அடிக்கடி வந்துட்டு போற முகம்ன்றது ஒண்ணு இருக்கும். சில பேர் வந்து நிறைய ப்ரொஃபசர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, லேடி ப்ரொஃபசர், ஸ்டாஃப் ஒர்க் பண்ணுவாங்க, ஏன் ஸ்வீப்பரே கூட ஒர்க் பண்ணுவாங்க, கிளீனிங்ல இருப்பாங்க, தூய்மை பணியாளர், ஸ்டாஃப், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், இவங்கெல்லாம்
பெண்களா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுல இருந்து அவங்க டாட்டரோ அவங்க சன்னோ அவங்க ஹஸ்பண்டோ இல்ல யாரோ இல்ல யாரோ கொண்டு வந்து அவங்களை இறக்கி விட்டுட்டு போற மாதிரி, அப்ப இந்த அம்மா இவங்க கூட்டிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பரிச்சயம் இருக்கும். அப்படின்னும் போது இந்த கேட்ல போவாங்க, அவங்க விட்டுட்டு வந்துருவாங்க, பகல்ல எதுவுமே பண்ண முடியாது. அப்ப இரவு நேரத்துல யாரோ ஒரு நபர் வந்து அவங்கள வீடியோ எடுத்ததாகும். அப்போது ஊடகங்கள் வந்தது. அதை வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்துட்டு உடனே போயிட்டு இங்க வாங்க, மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறார். மறைஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறாருன்னா ஒரு ஆண் பெண் அதாவது ஒரு அந்த அந்தரங்கம்ன்றதுன்னா ஒரு 100 ப்ரொட்டஸ்ட் நடக்கும்போது ஒரு 100 லேடிஸ் இப்படி நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு ஒரு செய்தியை எடுக்கலாம், ஒரு புகைப்படம் எடுக்கலான்றது விதி. அந்த லேடிஸுக்கு பின்னால போய் நின்று அந்த லேடிஸ் எடுக்க கூடாது. போட்டோவா இருந்தாலும் எடுக்கக்கூடாது. அது வந்து அதுவே அவங்களோட அந்தரங்கத்தை எடுக்கிற மாதிரி தான் அர்த்தம். புரியுதுங்களா? அப்படின்னும் போது இவர் மறைவா நின்று அவங்கள வீடியோ எடுத்திருக்காரு. வீடியோ எடுத்துட்டு இது உடனே வந்திருக்காரு. இவர் அந்த டைம்ல அப்போ வந்த செய்தி, பத்திரிகையில வந்த செய்தி, இப்போ போலீஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்தது, அந்த பொண்ணுகிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கினது எல்லாம் பார்க்கும்போது ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டு, ஒரு பிளாக் அண்ட் ப்ளூ டிஷர்ட்டு, ஒரு பிளாக் கலர் ஜீன் போட்டிருக்காரு, மாஸ்க் போட்டிருக்காரு, கேப் போட்டிருக்காரு. இப்படின்னும் போது டக்குன்னு வீடியோ எடுத்துட்டு வர்றாரு. வந்தோடனே வந்து டக்குன்னு 2 பேரும் பிடிக்கிறாரு. இங்க வாங்க, உங்க போனை கொண்டாங்க அப்படின்றாரு. போனை வாங்கி பார்க்குறாரு. 2 பேர் போன்லயும் ஃபாதர்னு போடுறாரு. அந்த ஃபாதர் நம்பர் இருக்கு. உடனே 2 நம்பரும் அவர் எடுத்துக்கிட்டாரு. எல்லா வீட்லயும் எல்லாரோட போன்லயும் அப்பாவா அப்பா, அம்மா அம்மான்னு தான் போட்டுருவோம். ஃபாதர்னு போட்டுருமா, இல்ல அப்பா அம்மான்னு தான் போட்டுருவோம். இது சின்ன சைக்காலஜி, குழந்தை கூட தெரியும். உங்க போனை என் போன்ல கூட அம்மா அம்மான்னு தான் போட்டு வச்சு. அப்படி போட்டவொடனே வந்துற போது அது எடுத்து வச்சுட்டாரு. எடுத்த உடனே கூப்பிட்டு இந்த மாதிரி ஸ்கோடு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்த தகவல் படி இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, அப்ப ஏதோ அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்றது மட்டும் இவரு காப்பி பண்ணிட்டாரு. காப்பி பண்ணிட்டு உடனே கூப்பிட்டு அந்த பெண்ணை வந்து அந்த பையனை கூப்பிட்டு தனியா கூப்பிட்டு 4 அடியா அடிக்கிறாரு. நல்லா முகத்துல அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அந்த பக்கம் எங்க டீம் வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கு, உங்க 2 பேரையும் நான் டிசி வாங்கி கொடுத்துறேன், மேல போங்க, மேல என்கொயரி நடந்ததுன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த பையனை தனியா கூப்பிட்டுட்டு வர்றாரு. நீ எப்படா உன்னை மாட்டி விட்டுருவா இல்ல ரூமுக்கு அமைதியா போறியா? இல்ல சார் யாருக்கும் தெரிய வேணாம். ஒரு பதட்டத்துல ஒரு பசங்களோ இருட்டுல என்ன பண்ணுவாங்க, இருட்டு சால்னா இல்ல சார் நான் போயிடுறேன். சரி, நான் அந்த பொண்ணை கண்டிச்சு அனுப்புறேன், நீ திரும்பி பார்க்காம ஒரு ரூமுக்கு போ, இதை பத்தி யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாத, நல்ல பசங்களா இருக்கிறீங்க அப்படின்னு. ஐயோ, அவன் மறைவா அந்த பையன் கூட போயிருக்கான். அவன் ரூமுக்கு போயிட்டான். இது அந்த பையன் பண்ணது தப்பா ரைட்டான்ற விமர்சனத்துக்கே அவன் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வரலாமா, அவன் போய் கட்டை எடுத்துட்டு வந்துடலாமா, அவன் போய் மேனேஜ்மெண்ட்ல சொல்லலாமா, அவன் என்ன மனநிலையில இருந்தான்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ இவங்களோட ஒரு இலைமறை காயான விஷயத்தை அவன் பயன்படுத்தணும். பட் நல்லவன் கிடையாது. அடுத்தவங்க அந்தரங்கத்துல போறவன் நல்லவன் கிடையாது. பட் இவனை பத்தி யாருன்றதை நம்ம சொல்லணும்ல. உடனே இந்த பொண்ணை கூப்பிடாதவர் அவனை கண்டிச்சு அவனை மேல மேனேஜ்மெண்ட் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. அவனை ரூமுக்கு போய் தூங்குடான்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியக்கூடாது. இவனை வந்து அவனை இப்ப மேனேஜ்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்கு. உன்னை நான் இவங்களுக்கு அனுப்புவா, ஜிஎம் ரூமுக்கு அனுப்பட்டுமா, டிசி வாங்கி தட்டுமா, இல்லை உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த பொண்ணை ஏதோ பலவந்தப்படுத்துறாரு, பாலியல் அந்த பொண்ணை ஈடுபடுறாரு. அந்த பொண்ணை பாலியல்ல ஈடுபட்ட உடனே இதெல்லாம் முன்னாடியே ஏற்கனவே ஊடகங்கள் வாயிலா வந்த செய்திகள் தான் வச்சுங்களேன். உடனே இல்ல அப்படின்னு முடியாதனோம்னா அந்த பொண்ணை வந்து ஒரு பாலியல் ரீதியாக ஈடுபடுறாரு அந்த பெண்ணு கூட. அந்த பெண்ணு வந்து உடனடியா வந்து மிரட்டுறாரு, நான் கூப்பிட்டா வரணும் அப்படி இப்படின்லாம் அவர் மிரட்டினதாகவும், இல்ல நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் அதோட அதிர்ச்சியில போய் அது ஒரு ரூம்லயும், அது நேரம் இவனோட கேம்பஸ், இந்த பாய் ஃப்ரெண்டு இந்த பையனோட கேம்பஸ் போக முடியாது, அந்த பையனையும் நீங்க வர முடியாது. இவங்க எல்லாருமே வந்து அப்படி இன்னும் பல்கலைக்கழகத்துக்குள்ள வரல. ஒரு லேடியோட கேம்பஸ்க்குள்ள நம்ம போக கூட முடியாது. ஆமா, அது வந்து அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு காமன் பிளேஸ்ன்றதுனால அந்த ஸ்டார் கேஸ், ஸ்டேடியத்துக்கிட்ட, காலேஜ் ரூமா, அந்த மாதிரி தான் நம்ம பேசி. அப்போ இவங்க போயிட்டு அப்படியே இருந்தோடனே இவங்களுக்குள்ள போன் கான்டாக்ட் இந்த மாதிரி நடந்துருச்சு. இப்படி நடந்தோடனே அவங்க உடனே அந்த பையன் வந்து புகார் அவங்க வீட்டுல கன்சிடர் பண்ணுது. அந்த பொண்ணு கன்சிடர் பண்ணி அவங்க வீட்டுக்கு தேவையான, அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க மதர் அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க மதர் அவங்க சிஸ்டர் கிட்ட பேசுறாங்க. அவங்க சிஸ்டர் கிட்டயே அவங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஒரு நபர்கிட்ட பேசுறாங்க. உடனே அவர் பேசின உடனே இவங்க அன்னைக்கு நைட்டு நம்மளுக்கு வந்த, அதாவது அவங்க ஊடகங்கள் வாயிலா வந்த செய்தி என்னன்னு கேட்டா, அன்னைக்குன்னா 1080 அந்த மகளிர் ஆணையத்துக்கு நைட்டே இவங்க தகவல் கொடுத்திருக்காங்க. தகவல் கொடுத்தோன்னா இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபாஸ்டா மகளிர் ஆணையத்துல ப்ராசஸ் நடக்காது. போலீஸ் உடனே என்ன பண்ணாங்க, இல்ல அவங்க பல பேர்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க. இல்ல நீங்க மகளிர் ஆணையத்துக்கு போறதுக்கு முன்னாடி போலீஸ் போகணும்னு உடனே போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அடுத்த செகண்ட் இவங்க 24th விடிஞ்சா போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கே போலீஸ் உடனடியா கோட்டுப்புறம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல பெண் ஆய்வாளர் உடனே கூப்பிட்டு இதுக்கு என்ன ஃபார்மாலிட்டி, அதாவது
இந்த மாதிரி ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி ஒரு புகார் வருதுன்னா எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. அது எந்த மகளிர் காவல் நிலையமா இருந்தாலும் உடனடியா இவங்க எப்படி அதை வெளியே தெரியாம விசாரிக்கணுமோ, ஸ்பாட்டுக்கு போறதோ, யாரை கூப்பிட்டு விட்னஸ் கேட்கறதோ, அங்க போறதோ, இந்த மகஜர் விட்னஸ் இருக்கும், எந்த இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடந்தது மகஜர் விட்னஸ் இருக்கும், ஸ்டேட்மெண்ட் இருக்கும், உடனே அவங்க கிட்ட ஒரு வீடியோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஆடியோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும், மெடிக்கல் செக்அப் இருக்கும், அதுக்கப்புறம் தடையியல் துறை இருக்கும். இப்படி பல ஃபார்மா எல்லாத்தையுமே பண்றாங்க. அவங்க எல்லாத்தையும் பண்ணோடனே மறுநாளே வந்து இந்த வழக்கு சம்பந்தமா 26ஆம் தேதி 27ஆம் தேதிலாம் இந்த பெண் கொடுத்த புகார்ல வழக்கு பதிவு செய்யப்படுறாங்க. அந்த வழக்கு புகார் வந்து இந்த புகார் காப்பியை வந்து அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு தான் கொடுப்பாங்க. ஆமா, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த புகாரை கொடுக்குறாங்க. இந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சு. இது யாருக்கிட்ட இருந்து வந்து கொடுக்கும்போது பல லெவல்ல பிரபலம் பிரச்சனை ஆகும்போது அதாவது இந்த பெண்ணுக்கு இப்படி நடந்துருச்சேன்னு ஒரு அநீதி இங்க நடந்துகிட்டு இருந்தாலும் காவல்துறை மேல ஒரு பெரிய இலக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியே போச்சு. ஏன்னா அது வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம்னால அந்த காவல்துறை FIR freeze அப்ப சென்னை பெருநகர காவல் ஆணையர் பத்திரிகையாளர் சந்திக்கிறார். அப்ப சொல்ல அப்போ வந்து இந்த பெண்ணோட பிரச்சனைய தான் நம்மளுக்கு முக்கியமான பிரச்சனை. இதுல வந்து வால் பிடிச்ச மாதிரி இந்த பிரச்சனை ஒண்ணு வந்துருச்சுன்றதுக்காக அவங்களே என்ன பண்றாங்க, காவல்துறை தரப்புல சரி இந்த பிரச்சனையை ஒழிக்கணும்ன்றதுக்காக அவங்களுக்கு யாருன்னு கண்டிப்பா தெரியும். இருந்தாலும் அவங்க வந்து உடனே இல்ல இது காவல்துறை தரப்புல இருந்து இந்த செக்ஷன் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கு, ஐபிசில இருந்து பிஎன்எஸ்க்கு மாற்றப்பட்டிருக்கு. பிஎன்எஸ்ல மாற்றும் போது அதுக்கு 2 நிமிஷம் ஆன உடனே அதுக்குள்ள பிரீஸ் ஆகிறதுக்குள்ள அவங்க காப்பியை எடுத்துட்டாங்க அப்படின்னு காவல்துறை தரப்புல சொல்லி அதுக்கு கொடுத்தாங்க. அது சம்பந்தமா அது எந்தெந்த ஆள் மூலியமா போயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த எஃப்ஐஆரும் இன்னமும் விசாரணை இருக்கு. ஆமா, இதுக்கு நடுவுல. ஆனா இந்த பொண்ணு விவகாரம் அடுத்தது வந்து சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றம் 9வது நீதிமன்றத்துல வரும்போது அப்ப அந்த பொண்ணு கிட்ட அந்த போன் எல்லாம் எடுத்து ட்ரேக் பண்ணீங்களா அப்படின்னும் போது நீதிமன்றம் கேட்கும் போது அதுக்கு இல்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த காவல் ஆய்வாளர் ஏதோ பதில் சொன்னோன்னே உடனடியா அவங்க என்ன பண்றாங்க, அந்த காவல் ஆய்வாளர் உடனடியா பணியிடம் மாற்றம் உடனே அவங்க மேல காத்திருப்போர் வச்சு உடனடியாக 3 பெண் ஐபிஎஸ் கொண்ட ஒரு குழு கிட்ட இந்த எஸ்ஐடி கிட்ட வந்து இந்த வழக்கு நீக்கப்படுது. வெறும் 3 ஐபிஎஸ்னா 3 ஐபிஎஸ் கீழே பல பெண் காவல் அதிகாரிகள் காவலர்கள் பல பேர் இருப்பாங்க அவங்க தலைமையில. சரி இது சரியா நடக்கணும். அப்போ எதிர்கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் இந்த 3 பெண் ஐபிஎஸ் அதிகாரி கிட்ட கொடுத்த உடனே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் காம் டவுன் ஆகுது. சரி 3 பெண் வந்து ஒரு கண்டிப்பா இந்த வழக்க சரியான பாதையில கொண்டு போவாங்கன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துட்டாங்கன்றது இப்போ. ஆனா அப்ப கொண்டு போவாங்களா இல்லையான்றதுக்கு ஒரு எல்லாரும் வாயும் கட்டின மாதிரி ஆயிடுச்சு. உடனடியா விசாரணை பண்ணும்போது அவங்க யாரு மூலியமா போச்சு எஃப்ஐஆர் அப்படின்னு அந்த ஒரு விஷயம் போகும்போது இந்த பெண் சைட்லயே பல விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல சென்னை உயர் நீதிமன்றத்துல குற்றவாளியை உடனே கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி குற்றவாளியை கொண்டு போயிட்டாங்க. மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் உடனே அந்த பெண்ணுக்கு வந்து எஃப்ஐஆர் வெளியே வந்துருச்சு, அந்த பொண்ணு இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு, உடனே அரசு வந்து 25 லட்சம் ரூபாய் அந்த பெண்ணுக்கு வந்து இழப்பீடு தரணும்னு சொன்ன உடனே 25 லட்சம் ரூபாய் கொடுத்த உடனே இன்னும் அப்படி செட்டில் டவுன் பிரச்சனைகள் செட்டில் ஆனா ஆனா இந்த வழக்கு எல்லாருக்கும் குற்றவாளி சிறையில் இருக்காரு, குற்றம் சாட்டப்பட்டவர் சிறையில் இருக்காரு. இதுல அனைத்து கட்சிகளும் யார் சார் இது ஒரு விமர்சன பொருளா மாட்டிக்கொண்டே இருந்த காரணம் என்ன அப்படின்னா, ஞானசேகரன் யார்? இந்த ஞானசேகரன் வந்து அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க கவர்னர் மாளிகையில இருந்து போனீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் தாண்டோன்னா லெப்ட்ல காந்தி மண்டபம் ரோடு வரும், கோட்டர்புரம் ரோடு, அதுக்கு அடுத்து சிஎல்ஆர்ஐ பஸ் ஸ்டாண்ட் வரும், அதுக்கப்புறம் மத்திய கைலாஸ் பஸ் ஸ்டாண்ட், அதுக்கு அடுத்தது வந்து சங்கீதா ஹோட்டல் பஸ் ஸ்டாண்ட் வரும், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடையார் பாலத்துக்கு முன்னாடி ராம்கே டிவிஎஸ் பஸ் ஸ்டாண்டுன்னு ஒண்ணு இருக்கும், டிப்போ அடையார் டிப்போ. அதான் டிப்போன்றது அங்க ஒரு டிப்போ இருக்கு, அடையார் டிப்போ பெரியபாளையத்தம்மன் கோயில் கிட்ட. இந்த டிப்போ அதாவது ராம்கே டிவிஎஸ் கிட்ட பாலத்துக்கு அடையார் பாலத்துக்கு கீழே அந்த இடத்துல வந்து காந்தி நகர் டர்ன் பண்ற இடத்துல ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும் அந்த ரோடு ஓரமா. அந்த பார்க்கு கிட்ட கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 2020-19 வந்து ஒரு பிரியாணி கடை போடுறாரு. அந்த பிரியாணி ரோட் சைட் பிரியாணி போடுறாரு. அப்ப அவர் போடும்போது ஒரு 69 ரூபாய்க்கு அவர் ஸ்டார்ட் பண்றாரு பிரியாணி. ஆனா அவர் கைது செய்யப்படும் போது அந்த பிரியாணி வந்து 149 ரூபா 150 ரூபா பிரியாணியா இருந்தாலும் நீங்க உடனே போய் பிரியாணி சாப்பிட முடியாது. அங்க ஒரு 20 வட மாநிலத்தவர்கள் பணி செய்வாங்க, ஒரு குட்டியானை வச்சிருப்பாங்க, அந்த பெரிய டபரான்னுவாங்க அண்டா, அந்த அண்டா வந்து 5-6 அண்டா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. குறையாம ஒரு நாளைக்கு 35-40 30,000 30,000 அவருக்கு வருமானங்கள்.
எல்லாம் போக அவருக்கு 35,000 40,000 நிற்கும் போது இறைவன் ஒரு நல்ல தொழிலை அவனுக்கு ஏற்படுத்தி விடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் தொழில் என்னன்னா, J4 காவல் நிலையத்துல அவன் பெரும்பான்மையான வழக்குகள் J4ல சின்ன சின்ன வழக்குகள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய காவல் நிலையங்கள் பெரிய பெரிய வழக்குகள்லாம் பரவலான காவல் நிலையத்துல அவர் பேர்ல இருக்கு. என்ன வழக்குனா, அவன் ஒரு கிரைம் அக்யூஸ்ட். ஞானசேகரன் வந்து கிரைம் அக்யூஸ்ட். ஆமா, இப்போ எல்லாரும் சொன்னாங்க அவன் ஒரு பெரிய குற்றவாளின்னு தெரியாம எப்படி இருக்கு. குற்றவாளினா ஒரு கேங்ஸ்டர், அவன் HS சரித்திர பதிவேற்று குற்றவாளியா இருப்பான். அவனை பாருங்கய்யா, இன்ஸ்பெக்டர் வந்தா அவனை பார்க்கணும்னுவாரு. இன்ஸ்பெக்டர் வந்தா அவரை பார்க்கணும். புது இன்ஸ்பெக்டர் வந்தாயோ அவன் லிஸ்ட் எடுங்க, இப்ப எங்க இருக்கான், வெளியே இருக்கானா, அவன் தொலையா இருக்கானா, ஜெயில இருக்கானா, சரி ஓகே, அவன் வெளியே இருக்கானா, அவனை கூப்பிடு, ஏய் ஒழுங்கா இருக்கணும், மேல கம்ப்ளைண்ட் வருது இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் கேங்ஸ்டர், அதுவும் இல்லாம ஆன்டி கேங்ஸ்டர் ஸ்குவாட்ல கண்காணிப்பு இருப்பாங்க. ஆமா, ரெண்டாவது வந்து HS சரித்திர பதிவு ஏதாவது ஒரு 307 இருக்கும், 302 இருக்கும், இல்ல அடிதடி 294B ஏதாவது ஒரு சண்டை மாமூல் கட்டு சின்ன சின்ன. இவன் கிரைம் அக்யூஸ்ட். இவன் கிரைம் அக்யூஸ்ட் பிரேம்ல பார்த்தா இவன் 2007ல இருந்தே கிரைம் தான், சின்ன சின்ன கிரைம் பண்றான். என்ன மாதிரி கிரைம் சார்? கிரைம்னா என்னன்னு கேட்டா, வீடு பூந்து திருடுறது, ஓ வீடு பூந்து திருடுறது, எது கிடைச்சாலும் திருடுறது இப்படின்றது பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு 4 ஃபேமிலி இருக்காங்க. இவங்க டோட்டல் இவங்க வகைரா ஞானசேகரன் வகையில் 4. இந்த 4 ஃபேமிலியில இவங்களை தவிர எல்லா ஃபேமிலியுமே உழைக்கிறவங்க, உழைப்பாளிகள். ஞானசேகரன் குடும்பத்தை தவிர அவங்க பெரியப்பா சித்தப்பா எல்லா குடும்பமும் நல்லா உழைக்கிற குடும்பம். டைல்ஸ் வேலை செய்யறவங்க, உழைக்கிறது, வண்டி வச்சிருவங்க, எல்லா வேலை, பெயிண்டிங் வேலை, டைல் எல்லாமே உழைக்கிறவங்க. ஆனா இவங்களுக்கு என்ன ஒரு பேக்டிராப் இதுல என்னன்னு கேட்டா, இவங்க குடும்பமே வந்து எல்லாமே முழுக்க முழுக்க திமுக குடும்பம். ஓகே, திமுக குடும்பம். இதுல ஞானசேகரன் அவர் தம்பி சுரேஷ் நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்துச்சுன்னா சுரேஷ் தான் பேரு. இவங்க 2 பேருமே வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க. ஞானசேகரன் வந்து ஒரு 2011-12 காலங்கள் எல்லாம் வழக்குகள் எண்ணிக்கை ஜாஸ்தியாச்சு, குற்ற வழக்குகள். அங்க வீட்டை திருடுறது, இந்த வீட்டை திருடுறது, இங்க அதாவது பிளானிட்டோரியத்துக்கு அப்படியே பின்னால வரும் இவங்க வீடு. சிஎல்ஆரைக்கும் பிளானிட்டோரியத்துக்கும், சிஎல்ஆரை முடிஞ்ச உடனே பிளானிட்டோரியம் கேட்டு ஸ்டார்ட் ஆயிடும். பிளானிட்டோரியத்துக்கு கேட்டு கிட்ட இருந்தே சிஎல்ஆரை கேட் ஆயிடும். இதுக்கு அப்படியே நேர் பின்னாடி தான் இவங்க வீடு இருக்கும். அப்போ அந்த கார்னர் வீடு, அப்போ இந்த கார்னர்ல அவனுங்க 2 பேரும் அக்யூஸ்ட் அப்படின்றது அந்த ஊருக்கே தெரியும். இவனுங்க 2 பேரும் அக்யூஸ்ட் அப்படின்னு ஏன்னு கேட்டா, இவனுங்களை எப்ப திருடினாலும் இவன் என்ன பண்ணுவான், இதே வந்து 2013-14 காலகட்டத்துல இவன் அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் விளையாட்டு பொருள் இருக்குல்ல, அந்த அதாவது வாக்கி டாக்கி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு இருட்டுல நின்னுகிட்டு வரவங்க கிட்ட கூப்பிட்டு செயின் ஸ்நாசிங் பண்றது, மிரட்டி பணம் கேட்கறது, போலீஸ் மாதிரி பண்றது, இப்படி எல்லாம் இவன் பண்ணிருக்கான். ஓகே, இப்படி எல்லாம் பண்ணிருக்கான். திருடுறதுதான் முழு நேர வேலை. ரெண்டாவது, இந்த சம்பவத்துக்கு நம்ம தான் இதை முதல்ல சொன்னது. இந்த சம்பவத்துக்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அவன் தம்பி ஒரு வழக்குல கன்விக்ட் ஆகி 2 ஆண்டு சிறை தண்டனை முடிச்சுட்டு வந்தான். அது ஒரு கொள்ளை அடிச்ச வழக்குல. எப்படின்னா, தஞ்சாவூர் பக்கத்துல எங்கேயோ, தஞ்சாவூரோ மாயவரோ ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு பேங்க் மேனேஜர் நடந்து போயிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து ராபரி பண்ணிட்டு ஓடின மாதிரி ஒரு வழக்கு. ரெண்டாவது, வேடந்தாங்கல் பக்கத்துல இவங்க சொந்த ஊரு. அங்க வந்து ஒரு மார்பிள் கிரானைட் கம்பெனி, டைல்ஸ் கம்பெனி முதலாளியை ஒருத்தர் கடத்தி பணம் கேட்ட வழக்குல இவன் ஞானசேகர், அவங்க தம்பி, அவங்க அம்மா, தாயாரு, அவங்க தந்தை இறந்துட்டாரு, எப்படியோ நல்ல மனுஷன், அவர் இறந்துட்டார். இவங்க தாயார், இவங்க மனைவி கூட 4 பேரும் சிறையில் இருந்தாங்க. சார் என்ன சார், திருடுறது, கொள்ளையடிக்கிறது, வழிப்பறி, கடத்தல், குடும்பமே இதே தொழிலா வச்சிருக்காங்களா? ஆமா, அதாவது பணம் கூப்பிட்டு கடத்தி வச்சு பணம் கேட்டு மிரட்டின வழக்குல இவங்க குடும்பமே உள்ள இருந்தாங்க. ஓகே, அவங்க மனைவினா இப்ப இருக்க மனைவியா, இதுக்கு முன்னாடி இருந்த மனைவியா, அதுக்கு முன்னாடி இருந்த மனைவியான்னு தமிழ், அவருக்கு 2-3 மனைவி கண்டிப்பா இருக்கு. ஓகே, அது உறுதி. 2-3 மனைவி, ஒரு மனைவி இருக்காங்களா, விட்டுட்டு போயிட்டாங்களான்னு தெரியாது, மனைவிகள் இருக்காங்க. ஆனால் இவர் எப்ப சிறைக்கு போனாலும் எந்த ஊருக்கே நம்மளுக்கு பதட்டமா இருக்கும். இப்போது எப்படி இந்த வழக்குல சிறைக்கு போனோன்னு அவங்க தாயார் எப்படி என் மகன் மீது குண்டர் சட்டம் பதிவு செய்தது வந்து ரத்து செய்யணும்னு எப்படி மனு கொடுத்தாங்களோ, அதே மாதிரி இவங்க வந்து என்ன கேட்டா ப்ரீவியஸ் கிரைம் அக்யூஸ்ட் அப்படின்னும் போது முதல் முறை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலானால் நீங்க ஜெயில போய் பாத்தீங்கன்னாலும் இல்ல நீதிமன்றத்துல பாத்தீங்கன்னாலும் ரவுடிங்களுக்கு எங்கேயாவது வெட்டுப்பட்டிருக்கும். ஆமா, ரவுடிங்களுக்கு கண்டிப்பா எங்கேயாவது வெட்டுப்பட்டிருக்கும். முன்னாள் ரவுடிங்களுக்கு கூட வெட்டுப்பட்டிருக்கும். வெட்டுப்படாத ரவுடியே இருக்க முடியாது. ஆனால் அக்யூஸ்டுங்க வந்து உடம்பு ஃபுல்லா அறுத்து இருந்திருப்பாங்க. எப்படின்னா, நீங்க எல்லா ஸ்டேஷன்லயும் இருப்பான்,
தமிழ்நாட்டுல எல்லா காவல் நிலையத்திலும் எச்எஸ் இருப்பான், எல்லா ஸ்டேஷன்லயும் கிரைம் இருப்பான். கிரைம் இல்லாத இடத்துமே இருக்காது. ஆமா. ஓகேங்களா? அவன் பாத்தீங்கன்னா அவனை போலீஸ் கூப்பிட்டு வராங்கன்ட்டு அவன் வந்து ஏதாவது ஒண்ணு கையில கிடைக்கிது, பிளேடு கீடெல்லாம் அறுத்துப்பாங்க, கை கால அறுத்துப்பாங்க அப்படின்னு நீங்க நிறைய சிறையில பாத்தீங்கன்னாலும் இல்ல கோர்ட் வளாகத்துல வெளியே எங்கன்னா பாத்தீங்கன்னா அங்கங்க அறுத்திருப்பாங்க. அவனே அறுத்துப்பானா? கிரைம் அக்யூஸ்டுங்களே பெரும்பாலும் அந்த சைக்காலஜி உள்ளவங்க தான். ஓகே. இப்போ இதுல ஞானசேகரன் ஒரு டைப் எப்படின்னா, அவரை பிடிச்ச உடனே அவர்கிட்ட இருந்து எப்பயுமே உண்மையை வெளியே வாங்கி கொண்டு வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அவர் வாயை திறக்க மாட்டார். இந்த கிரைம் அக்யூஸ்ட்ல என்னதான் அடிச்சாலும் வாய் கொண்டு வர மாட்டார். அதாவது சில பேரை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவாங்க. அடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கிரைம் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு ரவுடியா அவனை வந்து சரண்டர் ஆக சொல்லியா, இல்ல நான் வந்து பிடிச்சானா அப்புறம் பாத்ரூம்ல வலிக்கு விழுவான். கோர்ட்லாம் சரண்டர் ஆகக்கூடாது, இல்லை இங்கே ஆகணும், இல்லை கோர்ட்லேயாவது ஆக சொல்லு, அவன் இப்போ இங்கே வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னா சரி வேற வழியில் எதனா பண்ணிடுவானுங்க, நம்ம போயிடுறேன், 110 போடணும், என் நாளைக்கு வாயானா வந்துடுவான். இந்த கிரைம் அக்யூஸ்டை பொறுத்தளவுக்கு அவனை பிடிச்சிட்டு வந்த உடனே கூட அவன் என்ன பண்ணுவான்? கிரைம் அக்யூஸ்ட்னா ஐயா அடிக்காதீங்க, ஒருத்தன் அடிக்கி பயந்தவனா இருப்பான். ஐயா அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், இவ்வளோதான் எடுத்தேன், இந்த நகையை தான் எடுத்தேன், அவரு கூட தான் 2 வாட்டி செயின் அறுத்தேன், இவரு கூட 3 வாட்டி செயின் அறுத்தேன், அதுக்கப்புறம் நான் தனியா 2 வாட்டி செயின் அறுத்தேன், அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து அரிக்கும் போது நான் கூட போய் உங்களுக்கு ஒட்ட வச்சு கொடுத்தேன், அவரும் அடிக்கும் போது நான் அதை வித்து கொடுத்தேன் இப்படின்னு சொல்லிடுவான். இவனை கூட்டு போய் ரெக்கவரி கொடுத்துருவான். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்ச உடனே தான் சொல்லுவான். ஓகே. ஒருத்தன் என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டான். அதுல இந்த கேட்டகரி தான் இவனோட கேட்டகரி டிஃப்ரெண்ட். எப்படின்னு கேட்டா, இவன் முன்னாடி பண்ணதை தான் சொல்றான், படத்துல பார்த்து கதை சொல்லல, புக்ல வந்து கதை சொல்லல, இவன் ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கான்ட்டு பிடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவான், இவனுக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிப்பான், ஆக்டிங் பண்ணுவான். எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஃபிட்ஸ் வந்துச்சு, அப்படியே ஃபிட்ஸ் வந்தோன்னா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. ஆமா. அப்போ உடனே இவங்க வக்கீலுங்கள் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லுவாங்க, அங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்போ சிறையில பிரிசனோட ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஸ்டாண்டில் அங்கேயே ஏபி வாங்கி அப்படியே வந்துருவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ் தான் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு எத்திக் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது கதை கிடையாது, நடந்துட்டு இது மாதிரி இவருக்கும் நடந்திருக்கு. 2வது முறை படிக்கும் போது என்ன பண்ணுவாரு கேட்டா, திடீர்னு காவல்துறை பிடிக்க வராங்கன்னா டக்குன்னு அங்க எதனா காவா இருந்துச்சுன்னா டக்குன்னு காவால ஏதாவது குதிச்சு, நம்ம முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி சேரோட வந்தா அப்படியே போயிட, நம்மளை பிடிக்க மாட்டாங்க, நம்ம ஓடிடலான்ற ஒரு கான்செப்ட். 3வது கான்செப்ட், இவங்க எதையுமே பண்ணக்கூடிய 3வது கான்செப்ட் என்னன்னு கேட்டா, கடைசியில இவர் வந்து மருத்துவ அறிக்கை வாங்கி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. இவருக்கு ஒரு பால்வினை நோய் இருக்க மாதிரி, பால்வினை நோய் இருக்கு, அதனால என்ன சிறையில் அடைக்க முடியாது அப்படிலாம் சொல்லி பல முறை முயற்சி பண்ணாங்க. எப்போ இப்ப இல்ல, 2015 16 காலகட்டம் 16 காலகட்டத்துல. ஆனா அப்பவே நீதிபதிகள் மாஜிஸ்ட்ரேட்டுகள் என்ன பண்றாங்க, அதெல்லாம் செல்லாது, நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா அப்படி பால்வினை நோய்னா தன்னை ஹோம்ல சேர்ப்பாங்க, ஹோம்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம். அப்போ இவங்களுக்கு ஜெயிலு இந்த மாதிரி வழக்கெல்லாம் பார்த்த அவனுக்கு, அப்போ இதுக்கு முன்னாடியே அண்ணா பல்கலைக்கழகத்துல சில நின்னுகிட்டு மிரட்டுறது வேலையெல்லாம் பண்ணும்போது வழக்குகள், அதாவது நல்லா சொல்லி இந்த சம்பவம் மட்டும் அவனுக்கு புதுசு கிடையாது, பல சம்பவம் அவங்க பண்ணிருக்கான். ஆமாங்க, நீங்க ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கினா, ரோட்ல எதனா நடந்துச்சு, இப்ப இந்த ரோட்ல எதனா நடக்குது, இந்த ரோட்ல எதனா சம்பவம் நடந்தா இந்த காவல் நிலையத்துக்கு நம்ம போய் சொன்னாதான், இல்ல யாரா சொன்னாதான் தெரியும், இல்ல 100 கால் பண்ணா தெரியும். அப்போ என்னுடைய வீட்டுல பெட்ரூம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கு, உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், இல்ல வீட்டை சார்ந்தோம். அப்போ ஒரு வளாகத்துல ஒரு பிரச்சனை நடக்குன்னா யாரா ஒருத்தர் தான் போய் சொல்லணும். ஒரு சண்டித்தனம் பண்ணிக்கிட்டு காசு பணத்துக்கு இதா இருக்கவன் என்ன பண்ணுவான், அப்போ இவனுக்கு தேவை 1000 5000 10,000 தேவை இவனுக்கு. அப்போ எது கிடைச்சாலும் பண்ணக்கூடிய நபர்னும் போது அப்படி பல்கலைக்கழகத்துல வந்துக்கிறது. முன்னாடி பண்ணதெல்லாம், ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி படிக்குது அப்படின்னா ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியும். ஒரு பெண்ணை வந்து எப்படின்னா, ஆணுக்கு ஒண்ணு கிடையாது, ஒரு வாட்ச் கூட தேவையில்லை. ஆனா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வெறும் பொண்ணை வந்து ஒரு சவரன்லயாவது ஒரு சின்ன மெலிசா ஒரு செயின் போடுவாங்க, ஒரு மோதிரம் போட்டு விடுவாங்க. அப்படின்னும் போது அந்த பொண்ணு வந்து யாரா ஃபோன் பேசிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணி யாருக்குன்னா பாய் ஃப்ரெண்டு கூட பேசுறத வீடியோ எடுத்து வச்சுவர், ஃபோன் நம்பர் காட்டு, உங்க இதை வீடியோ போட்டுருவா அப்படின்னு கேட்கலாம். இல்லை உங்க அப்பா அம்மா நம்பர் காட்டு, உங்க அப்பா அம்மாக்கு அனுப்புவா அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்போ காசு கொடு அப்படின்னா, இல்ல அப்ப செயினை கைடி கொடு. அப்ப நிறைய பசங்க என்ன சொல்லுவோம், வெளியே சொல்லாம வார்டனுக்கும் சொல்லாது, வார்டன் சொன்னாதானே நம்ம கல்லூரி மேல, வார்டனுக்கும் சொல்லாது, அப்போ ஃபேமிலிக்கும் சொல்லாது, பாய் ஃப்ரெண்டுக்கும் சொல்லாது. என் அம்மா அப்பா கேட்கும் போது, அம்மா அது குளிக்கும் போது எங்கேயோ செயின் ஹாஸ்டல்ல தொலைஞ்சிச்சுமான்னு சொல்லிடுவாங்க. இப்படி பல விஷயம் நடந்திருக்கலாம். சோ பிளாக்மெயில் பண்ணி வழிப்பறி பண்றது. ஆனா இன்றைக்கு பணம் தேவையில்லை, ஏன்டா வருமானம் வந்துட்டு இருக்கு. இப்படி இருந்த ஒரு அக்யூஸ்ட் இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு முறை என்ன பண்றான், ஒரு இடத்துல கொள்ளடிக்கிறான். நீலாங்கரை சைட்லயோ இந்திரா நகர், நீலாங்கரையில ஒரு வீட்டுல கொள்ளடிச்ச வழக்கு இருக்கு, இந்திரா நகர் காந்தி நகர்ல கூட ஒரு வீட்டுல புல்லிங் பண்ண இதெல்லாம் இருக்கு.
மூணாவது இவர் எப்ப மாட்டாருன்னா இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பாண்டிச்சேரியில வந்து ஒரு வாட்டி விற்கும் போது அங்க அரெஸ்ட் ஆகி பாண்டிச்சேரி ஜெயில இருக்காரு. ஓகே, இதெல்லாம் இவருக்கு புதுசு கிடையாது. பட் இந்த மேட்டர் தான் புதுசு. இப்ப என்ன பண்றாரு, இதே மாதிரி இப்போ பணம் தேவையில்லை, தன்னுடைய தம்பி வழக்குல மாட்டிட்டாரு. இந்த தம்பி வெளியே வர்றதுக்குள்ள ஒரு தொழில் வேணும்ன்றதுக்காக பிரியாணி தொழில் ஆரம்பிச்சது. இவனோட உழைப்பினாலேயோ இவனோட நேரமோ, எப்பயுமே ஒருத்தன் விளக்கு எரிய ரொம்ப பிரகாசமா எரியுதுன்னா அணைய போகுதுன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரிதான் இவருக்கு கடவுள் நல்ல ஒரு பிரகாசமான வருமானத்தையும் இதை கொடுக்கும்போது அதை காப்பாத்திக்க முடியாம திரும்ப வந்து இவன் சிக்கிட்டான் பாத்தீங்களா. இப்ப அதுல இருந்தானா இவனுக்கு இப்போ இவன் பழையது கூட திருந்திருக்கலாம், பல பேருக்கு இவன் போயிருக்கலாம். பட் இவன் தம்பி சிறைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள கொஞ்சம் தொழில் செட் ஆயிடுச்சு. இப்போ தொழில் செட் ஆகணும்னு ஆயிடுச்சு. தொழில் ஆனோன்னு, அதாவது கவுண்டமணி சொல்ற மாதிரிதான், வெள்ளை பூண்டு விற்கிறவன் வெங்காயம் விற்கிறவன் எல்லாம் தொழிலதிபர்ன்ற மாதிரி இவர் பிரியாணி கடைன்னு போட்டோம்னா அடுத்து என்ன ஆயிடுச்சு, 20 பேர் வேலை செய்யறாங்க, ஒரு குட்டியான இருக்கு, உடனே டக்குன்னு ஒரு வீட்டை கட்டுறோம், வீட்டை கட்டுறதுக்கு அப்புறம் டக்குன்னு ஒரு காரை வாங்கிடுறோம் அப்படின்னும் போது தன்னை தொழிலதிபரா மாட்டணும்னு இவன் ஏன் இதுல ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. லோக்கல் ஸ்டேஷன் J4 காவல் நிலையத்துல இஸ் a crime accused. ஆமா, J4ல நீ ஒரு HS லிஸ்ட் ரவுடியா இருந்தனா உன்னை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீ உன்னை நோட் பண்ணுவான், வீட்டுல இருக்கியா, எங்க போற, மத்த கேஸ்ல கூப்பிடுறது, 110 போறது, இப்படி எல்லாம் இருப்பாங்க. நீ கிரைம் அக்யூஸ்ட், அந்த கேஸ் இந்த கேஸ் செயின், உன் மேல கேஸ் வரல, ஆனா உன் மேல கேஸ் இருக்கு. பட் அந்த கேஸ் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. பட் இன்னைக்கு தொழில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவன் இந்த இடத்துல தொழில் வைக்கல, அடுத்த லிமிட் அடையார் லிமிட்ல கொண்டு போயிட்டு கடை வைக்கிறான். கடை வச்சோன்னா வளர்ச்சியை பாக்குறாங்க. இவன் வளர்ச்சியை தன்னை மறைக்கிறதுக்கு என்ன பண்றான், அங்க இருக்க கட்சி பிரதிநிதிகள் கூட கொஞ்சம் நெருக்கமாயிடுறான். தன் குடும்ப பின்னணி அரசியல்ன்றனால கட்சி என்ன பண்ணோம், என்ன கூட்டம் நடக்குதா, இங்க நடக்குது, சரி நான் பிரியாணி தரேன் அப்படின்ற மாதிரி பேனர் வைக்கிறேன், அப்படி இப்படின்ற மாதிரி எல்லாருமே பண்றது தானே. கொஞ்சம் டீ கடை கூட கொஞ்சம் ஒரு 2000 ரூபாய் வியாபாரம் நடந்தோன்னா வெள்ளை சட்டையை எடுத்து மாட்டிட்டு இங்க 500 ரூபா வச்சுட்டு போற கேட்டகரி நிறைய இருக்குல்ல. அப்புறம் 2வது கடை ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த முதல் கடையும் போயிடும். இது யதார்த்தம். அந்த மாதிரி இவர் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தன்னை பிரபலமா இருந்தோன்னே லோக்கல்ல இருந்த போலீஸ் வந்து கிட்ட போறது கொஞ்சம் பயப்படும். ஓகே, பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் தான் என்னன்னு கேட்டா, பட் இவன் எதுக்கு கிரைம் பண்ண போறான்? ஆமா, இவனுக்கு இவ்வளவு பேர் இருக்கு, இவங்கிட்ட 100 பேருக்கு. அதாவது நீங்க எப்ப போய் பிரியாணி, இப்ப திரும்ப ஒரு 10-15 நாளா அதே இடத்துல யாரோ பிரியாணி கடை போடுறாங்க. அந்த இடத்துல நிறைய தான் போயிட்டு இருக்கு. பட் அந்த இடத்துல யாரு பிரியாணி கடை போட்டாலும் அந்த இடத்துல போகுன்றது இப்ப இது ஒரு சாட்சி ஆயிடுச்சு. ஆமா, இப்ப இவனுக்கு நல்ல இடம் அமைஞ்சிச்சு, காப்பாத்திக்கிட்டு இல்ல. இப்ப திரும்ப பிரியாணி கடை நடந்துட்டு இருக்கு, பட் யாருன்னு தெரியாது. பட் இவன் கிட்ட பார்க்கும்போது ஒரு 100 பேர் கியூல நிப்பாங்க. அந்த 100 பேர்ல தான் இவன் போவாங்க. அப்படின்னும் போது இவன் சார் அந்த ஸ்டேஷன்ல வருவாங்க, இங்க வருவாங்க கட்சிக்காரங்க, சார் என்ன சார், சார் நான் எதுக்கு, அவன் என்ன கார்ல போறான், அரசியல்வாதி கூட சுத்திட்டு இருக்கான், இவன் எதுக்குன்னா இப்படியே காவல்துறை அப்படியே கொஞ்சம் ஒதுங்கும் போது இவங்கிட்ட இதுல என்னன்னா, இந்த கடந்த 4-5 ஆண்டுகளா இவன் மீது கிரைம் வழக்குகள் எதுவும் பதிவு செய்யப்படல, நிரூபிக்கப்படல, புகார் வரல. என் வீட்டுல புகார் வந்துச்சு, இந்த இடத்துல திருடு நடந்திருக்கு சார்னா இவனை வந்து கூப்பிடுவாங்க. அப்ப இவனை வந்து கூப்பிடுவாங்கன்னா இவன் அப்படி நடக்கல, இவன் மேல அப்படி எதுவும் இல்லை, இவன் இல்ல இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பம். ஆனால் ஒரு ஏற்கனவே இவனை பத்தி நான் சின்னதா சொல்லியிருப்பேன். ஒரு டேபிள்ல இவனை பத்தி என்ன சொல்லியிருப்பேன்னா, இவன் நல்லவனா தான் வீட்டுக்குள்ள போவான், இந்த பக்கம் வந்து ஒரு மது கோப்பை, அந்த பக்கம் ஒரு பெண், இந்த பக்கம் நகை, இந்த பக்கம் கத்தி, இந்த பக்கம் ஒரு குழந்தை அப்படின்னு வச்சுட்டா உள்ள போகும்போது இவன் சூழ்நிலையின் கைதி, இவன் எப்படி வேணா மாறுவான். இவன் வந்து பட் பாத்தீங்கன்னா ஒண்ணு திருட, நம்மளுக்கு பணம் வந்துச்சு, பணம் தேவையில்லை. 3 மனைவி இருக்கும் போது நீ வந்து என்ன பண்ற, உள்ள போவான், உள்ள போகும்போது நல்லவனா போவான், வெளியே நல்லவன் தோறோம்ல, உள்ள போனா அந்த மதுவை குடிச்சிட்டு அந்த நகையை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துட்டு அந்த கத்தி எடுத்து இந்த குழந்தைய கொண்டுட்டு வெளியே வந்துடுற கேட்டகரி தான். இதுதான் ஞானசேகரன். ஞானசேகரன் வந்து கிரைம் அக்யூஸ்ட் அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். அது கோட்டூருக்கே தெரியும் கிரைம் அக்யூஸ்ட்னு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அவன் உமனேசர்ன்றது இந்த ஒரு விஷயத்துல ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஓகே, உமனேசர்ன்றது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாணவிக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரியான பல சம்பவங்களை பண்ணிருக்கானா சார் ஞானசேகரன்? பண்ணதுக்கு உண்டான எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லையே. இப்போ இந்த யாரும் முன் வந்து புகார் கொடுக்கல, யாரும் முன் வந்து புகார் கொடுக்காம அதை பத்தி நம்ம இந்த ஒரு பொண்ணு தான் வெளியே வந்து புகார் கொடுத்திருக்கு. அந்த பொண்ணு எப்படி, அதாவது போதாத காலமா இருந்திருக்கும் இவனுக்கு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி இவனோட இப்போ வந்து நம்ம இந்த வழக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆமா, நம்ம இந்த வழக்கை பத்தி பேசிருக்கோம். இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட உடனே அதாவது நம்ம நீதிமன்றம் இப்ப இந்த வழக்குக்கே வந்துரும். இந்த வழக்கை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம்.
103 ஆவணங்களை கொடுத்திருக்காங்க. அது 78 ஆவணங்களை நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 78 டாக்குமெண்ட்டை மார்க் பண்ணியிருக்காங்க. 48 பேர் விட்னஸ் சேர்த்திருக்காங்க. அதுல 28 29 பேரை விட்னஸா எடுத்திருக்காங்க. இவங்க சைட்ல ப்ராசிக்யூஷன் சைட்ல இந்த சைட்ல வேற ஒரு விட்னஸ் எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் இருந்து இதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க குற்றவாளி ஆனா எப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்றத நான் உட்பட நீங்கள எல்லாருமே நம்மள ஏற்கனவே பேசியிருக்கோம். பலரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு காலையில ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி 11 பிரிவுகள்ல அவரு தண்டனை படணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல 10 பிரிவுகள்ல ஒரு ரொம்ப ரொம்ப தண்டனை கடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு விதிச்சிருக்காங்க. கடுமையான 10 பிரிவுகளை பத்தி எளிமையா நமக்கு தெரிஞ்ச எளிமையான ஒரு இதோட சொல்லணும்னு பார்த்தா அதுல முதல் பிரிவு வந்து 329 மாணவியை விருப்பத்திற்கு மாறாக அத்துமீறி நடந்து கொள்ளுதல்ல 3 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது 126/2 126/2ல மாணவியை செல்ல விடாமல் சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துதல். இதுக்கு 1 மாதம் அவர் கொடுத்த கடுமையான தண்டனையில ரொம்ப குறைந்த தண்டனை இந்த 1 மாத தண்டனை தான். 1 மாதம் சிறை தண்டனை. அதுக்கப்புறம் மூன்றாவது 87வது பிரிவின் கீழ் வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தல். அதற்கு வந்து 10 ஆண்டுகள் சிறை தண்டனும் 10,000 ரூபாய் அபராதமும் வச்சிருக்காங்க. அதற்கப்புறம் நாலாவது வந்து 127/2 அதாவது 127/2 சட்டப்பிரிவு உடலில் காயத்தை ஏற்படுத்ததால் அதற்காக ஓராண்டு சிறை தண்டனை விதித்திருக்காங்க. அதற்கு பிறகு ஐந்தாவது 75/2 75/2ல வந்து விருப்பத்திற்கு மாறாக பாலியல் அதாவது தமிழக பெண்கள் காவல் பாலியல் வன்கொடுமை செய்தல்ல வந்து 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆறாவது வந்து 76 பிரிவின்படி சட்ட உட்பிரிவின்படி கடுமையாக தாக்குதல் அதற்கு வந்து 7 ஆண்டுகள் சிறை தண்டனும் 10,000 அபராதமும் விதித்திருக்காங்க. 10,000 ரூபாய் அபராதமும் விதித்திருக்காங்க. ஏழாவது வந்து 64(1) அதாவது 64(1) இதுதான் இந்த தண்டனையில தான் ஞானசேகரனுக்காக டிஃபென்ஸ் தரப்புல வாதாடப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் கோதண்டராமன் இருவர்கள் வந்து இந்த வழக்கை தான் எடுத்து இந்த பிரிவை தான் வந்து இன்று நீதிமன்ற வளாகத்தில் சுட்டி காட்டியிருக்காங்க. என்ன சுட்டி காட்டியிருக்காங்கன்னா இந்த ஒரு பிரிவு வந்து 66(1) தமிழக பாலியல் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையில 30 ஆண்டுகள் தண்டனை அதாவது குறைப்பில்லாமல் ஆயுள் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறைப்பில்லாமல் ஆயுள் 25,000 அபராதம். இது வந்து இந்த கேஸ்ல தான் நாங்க வந்து மேல்முறையீடு பண்ண போறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. டிஃபென்ஸ் தரப்பு நியமிக்கப்பட்டதே அதே நீதிமன்றம் ஒரு 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 குடிமகனுக்கு உண்டான தண்டனை கொடுக்கறதும் நீதிமன்றம் ஒரு குடிமகனுக்கு உண்டான தண்டனையை கொடுத்தாலும் தவறு செய்தவனுக்கு அந்த குடிமகனுக்கு உண்டான ஒரு சில சலுகை தான் வாதாட வழக்கறிஞர் இல்லைன்னு டிஃபென்ஸ் தரப்புல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த டிஃபென்ஸ் தரப்புல இருக்கவங்க என்ன சொல்றாங்க, இந்த ஒரு பிரிவு வந்து கொஞ்சம் கடுமையா இருக்கு, இந்த பிரிவை எடுத்துக்கிட்டு தான் நாங்க மேல்முறையீடு 30 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு செய்ய போறோம்ன்றாங்க. அதுல நம்ம திரும்ப பார்க்கணும் 8வது பிரிவு 351/3 இது வந்து கொலை மிரட்டல் விடுத்தல். இதுக்கு வந்து 351/3ல கொலை மிரட்டல் விடுத்தல் இதுக்கு வந்து 7 ஆண்டு சிறை தண்டனும் 10,000 ரூபாய் அபராதமும் வச்சிருக்காங்க. 9வது வந்து 238/B அதாவது 238/B அப்படி இந்த பிரிவுல பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல்ன்றா போன்ல புகைப்படம் எடுத்தது வந்துட்டு போன ஆதாரங்களை அழித்தல் இதுக்கு வந்து 3 ஆண்டு சிறையும் 10,000 ரூபாய் அபராதமும் வச்சிருக்காங்க. இந்த 10வது பிரிவு வந்து ரொம்ப அதாவது தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகவல் சட்டப்பிரிவுன்றபடி 68/E அதாவது 68/E இதுல வந்து தனிநபர் அந்தரங்க உரிமைகளை மீறுதல். அதாவது நான் வந்து உங்க வீட்டு பாத்ரூம்ல வச்சு உங்களை போட்டோ எடுக்கிறது இதுல இருந்து ஆரம்பிக்கலாம், எல்லாமே ஆரம்பிக்கலாம். 66/Eன்றது தகவல் சட்டப்பிரிவுல தனிநபர் அந்தரங்கத்தை உரிமைகளை மீறுதல் இதுக்கு வந்து 3 ஆண்டு சிறையும் 25,000 வரும். அப்போ இந்த 10 பிரிவு 11 பிரிவுல ஒரு தண்டனைப்பட்டாலும் 10 பிரிவு கடுமையான தண்டனை. இது இல்லாம 90,000 ரூபாய் அவருக்கு இதுல 90,000 ரூபாய் வந்துருது. இந்த அமௌண்ட்ல ஆட் பண்ணி பார்க்கும்போது 90,000 ரூபாய் ஒரு கணக்கு, அது நீதிமன்றத்துல ஒரு கணக்கு இருக்கு. இதை வைத்துதான் அவருக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை. இதுல வந்து தண்டனை குறிப்பு இல்லாம என்ன சொல்றாங்க, தலைவர்கள் பிறந்த நாள் பரோல்ல வெளியே வர முடியாது, சலுகைகளை வெளியே வர முடியாது, தண்டனை குறிப்பு இது எதுவுமே பண்ணாம 30 ஆண்டுகள். இப்ப மத்ததை கூட குறைச்சிடலான்றாங்க. இந்த 3 ஆண்டுகள் அந்த 2 ஆண்டுகள் இதெல்லாம் இந்த 30 ஆண்டுகள்
குறைக்கவே முடியாது. 30 வருஷம் சிறையில் இருந்துதான் ஆகணும். சிறந்த இதுக்கு வந்து பரோல் கிடைக்க கூடாது, வீட்டுக்கு வந்து பாக்குறது, இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸ்லாம் அந்த 200 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு நகலை வந்து இன்று வந்து தீர்ப்பை வந்து ஞானசேகரன் கையில கொடுத்ததாக ஊடகங்கள் வாயிலாக நம்ம வழக்கறிஞர் வாயிலாக தெரிவிச்சிருக்கோம். ஆனால் டிஃபென்ஸ் தரப்பு லாயர்கள் இன்னைக்கு ஊடகத்தை சந்திச்சு சொல்லும் போது நாங்க வந்து அதாவது இந்த தீர்ப்பை வாங்கி நாங்க முழுசா வாசிக்கணும், இதுல எங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ் தரப்புல ஒருத்தரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. டிஃபென்ஸ் தரப்புனா யாருன்னா அதாவது ஞானசேகரன் தரப்புல ஒருத்தர் விசாரிச்சிருக்காங்க. அந்த விசாரணையே அவங்க நீதிபதி அந்த அதை எடுத்துக்கிட்டாங்களா, அதை கன்சிடர் பண்ணாங்களா அப்படின்றத நாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தா தான் படிச்சாதான் தெரியும். 200 பக்கங்கள் கொண்ட இதை படிச்சுட்டு நாங்க 30 நாட்களுக்குள்ள இது கிழமை நீதிமன்றத்துல கொடுத்த உத்தரவை நாங்க அடுத்த நீதிமன்றத்துக்கு உடனே அப்பீல் போறதுக்கு உண்டான நிறைய சாத்தியக்கூறு இருக்குன்னு சொல்றாங்க. பல வழக்கறிஞர் இதை பார்த்துட்டு இருக்கோங்க. என்ன சாத்தியக்கூறு இருந்தாலும் இந்த தீர்ப்பு வரவேற்கப்பட்ட தீர்ப்பு. ஆனால் இது வந்து ஆயுள் தண்டனைனா ஆயுள் முழுவதும் கிடைக்கணும்னா உச்ச நீதிமன்றம் பல முறை வகுத்து கொண்டு வந்தாலும் 2 ஆயுள் தண்டனை, இப்ப பழைய காலத்து எடுத்தா 2 ஆயுள் தண்டனை 30 ஆண்டுகள்னும் போது நீங்க என்ன போனாலும் என்ன மேல்முறையீடு போனா என்ன குறையும்? மேல்முறையீடு போறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. பல வழக்குகள்ல மேல்முறையீடு போய் இப்போ உதாரணமா நிறைய பேர் இன்னைக்கு கூட நிறைய பேர் சொன்னாங்க, கௌசல்யா அவங்க வழக்குல கூட அவங்க தந்தையே கூட அதுல இருந்து இதான மாதிரியும் மேல்முறையீடு போகும்போது பல விஷயங்களை நீதிமன்றம் முன்னெடுத்துக்கும் அப்படின்னும் போது முழுமையா அவர் விடுதலை ஆக போறது கிடையாது. ஆமா, கண்டிப்பா அவருக்கு சிறை இருக்கு. இதுக்கு நடுவுல இவனுடைய சொத்துக்கள், காரு, வங்கி முடக்கப்பட்டிருக்கு, இவனே பிரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. பட் இவங்கிட்ட இந்த சொத்து சம்பந்தமா இந்த வழக்கு சம்பந்தமா கைப்பற்றப்பட்ட சொத்து அப்படின்னு ஒன்று இருந்தாலும் இவர் என்ன சொல்றாரு, எனக்கு கருணையாடு, எனக்கு கொஞ்சம் தண்டனையை குறைச்சு கொடுங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. ஆனால் இவர் முன்னாடி இதுக்கு நடுவுல இவரை கொண்டு வந்து எவ்வளவு நகையெல்லாம் பதுக்கி வச்சிருந்தாருன்னு நீங்க பாத்திருப்பீங்க, ஊடகங்கள்ல வந்துச்சு. இந்த மூவர் இந்த SIT வந்து பிடிச்ச போது அவர் மேல அவர் வீட்டுல எங்க நகையை பதுக்கி வச்சிருந்தாரு, வேற எங்கெங்கெல்லாம் இருந்தாரு, இப்பெல்லாம் எடுத்தாங்க. அது உண்மையா பொய்யா அதை பத்திலாம் இல்ல, நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே போல. பட் இவர் வந்து ஏற்கனவே பண்ண வழக்குகள் இருக்கு. இந்த வழக்கு 30 ஆண்டுகளை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்ப அந்த வழக்கை பத்தி யாருமே பேசல. இப்ப அந்த வழக்குகள் ஏராளமா இருக்கும்ல. கிரைம் கேஸ் சொல்றீங்க, கிரைம் கேஸ் இருக்குல்ல, அதுல கண்டிப்பா தண்டனை பட்டு தானே ஆகணும். ரெக்கவரி கொடுத்தாச்சு, அதுல தப்பிக்கவே முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு வந்து 160வது நாள் முடிச்சு வைக்கப்பட்டது. அவர் புழல் 1ல இருந்து புழல் 2க்கோ இல்ல புழல் 2ல இருந்து புழல் 1க்கோ தண்டனை கைதிகள் செக்டருக்கு அவர் இன்று மாற்றப்பட்டுருவார். இன்றே மாற்றப்பட்டிருப்பார். இந்த நேரம் அவரை கண்டிப்பா மாத்திருப்பாங்க. பெண்களை வந்து பெண்கள் எப்படி எல்லாம் போகக்கூடாது அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள, இல்ல எப்படி ஒரு தப்பு நடந்தா எப்படி வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றதுக்கு அந்த பாதிக்கப்பட்ட பெண் ஒரு உதாரணமா இருந்தாலும், எவ்வளவு உயரத்துல இருந்தாலும் தப்பு பண்ணவன் என்னைக்காவது ஒரு அந்த தப்பை தொடர்ந்து ஒரு நாள் சின்ன லூப்ல திரும்ப பண்ணுவான். அவனோட மொத்த தப்பும் மாட்டிப்பான்றதுக்கு ஞானசேகரன் போன்ற இந்த பெண் விவகாரத்துல ஈடுபடுறவங்களுக்கு கடந்த நம்ம 1 மாசத்திலேயே பொள்ளாச்சி தீர்ப்பையும் பார்த்தோம், இந்த தீர்ப்பையும் பார்த்தோம். போற்றுதலுக்குரிய நீதிபதி, போற்றுதலுக்குரிய தீர்ப்பு. அவங்களுக்கு மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தாலும் ஞானசேகரன் இனி சிறை வாழ்க்கை தான். அது கூட குறைச்சாலும் ஞானசேகரன் சிறை வாழ்க்கை தான் போது ஒரு கிரைம் அக்யூஸ்டு, ஒரு பெண் பாலியல் வன்கொடுமையில இன்னைக்கு பெரிய தண்டனை பட்டிருக்காரு. இன்னைக்கு ஞானசேகரனோட ஃபைலு முடிச்சு வைக்கப்பட்டு. ரொம்ப நன்றி சார். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கு பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. குறிப்பாக ஞானசேகரனுடைய உண்மை முகத்தை வந்து சமூகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கீங்க. ஒரு அக்யூஸ்டு, ஒரு கிரைம் அக்யூஸ்டு எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கான், உள்ளுக்குள்ள பல்வேறு விஷயங்களை வந்து நீங்க ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி சார். மிக்க நன்றி.